Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் விஜய் திட்டவட்டமாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பாக தாவேக வட்டாரங்கள் என்ன கூறுகிறது? விவரங்கள். பரிதா, வணக்கம். தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்குமா என்ற ஒரு பேச்சுவார்த்தை அரசியல் அரங்கில் தற்போது அதிகம் பேசப்படும் விஷயமாக இருக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த விஷயங்களை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு கட்சியும் இணைந்தால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? காரணம் 2011 அதிமுக தேமுதிக இணைந்த போது அது ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது. எனவே அது போன்று அமையுமா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் விழாவில் அக்கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். அவர் பேசும்போது இரண்டு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அடுத்த 62 வாரங்களுக்கு விஜய் தான் எதிர்கட்சி தலைவராக செயல்படுவார் என்று சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வெறும் 40-45 சீட்டு வாங்கிட்டு எம்எல்ஏ ஆவதற்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல, முதலமைச்சர் ஆவதற்காகத்தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னார். இந்த ரெண்டு மெசேஜும் அதிமுகவிற்காக சொல்லப்பட்ட மெசேஜ் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு ஈகோவை தொடக்கூடிய வகையிலே விஜய் தான் எதிர்கட்சி தலைவர், இனிமேல் 62 வாரங்களுக்கு அவர்தான் எதிர்கட்சி தலைவராக செயல்படுவார் என்றால், அதாவது அவரும் செயல்படுவார் என்றால் அதற்கு பொருள் வேறு. அவர்தான் இனி எதிர்கட்சி தலைவர் என்றால் அப்ப ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் யார்? அவர் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழும். எனவே அவரை ஒரு ஈகோ தொடுவதை போல இந்த பேச்சு அமைந்திருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். பலரும் சமூக வலைதளங்களில் இந்த விஷயத்தை சுட்டி காண்பித்து, குறிப்பாக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் 20 நிமிடங்கள் பேசியிருந்தாலும் இந்த இரண்டு வார்த்தைகள் மிக மிக முக்கியத்துவம் பெற்று கவனம் பெற தொடங்கி இருக்கின்றது. எனவே அந்த விஷயம் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இரண்டு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இந்த பேச்சின் பொருளில் இரண்டு விஷயங்கள் உள்ளது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க விஜய் கட்சி ஆரம்பிக்கவில்லை, நாங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு, எனவே நீங்கள் கொடுக்கும் 40-45 சீட்டு எங்களுக்கு தேவையில்லை என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருளையும் சொல்கிறார்கள். தற்போது திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எப்படி தேமுதிகவிற்கு 2011 41 இடங்கள் வழங்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கு 40 இடங்கள் அல்லது 45 இடங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்வது போல சொல்கிறார்கள். எனவே வெறும் 45 இடங்களை வாங்குவதற்காக நாங்கள் வரவில்லை, ஒரு 100 இடங்களாவது வேண்டும், அல்லது சரிசமமாக ஆளுக்கு தலா 117 அந்த போன்ற ஒரு கணக்குகளில் நிற்க வேண்டும் என்று விஜய் தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே தங்களுடைய கூட்டணி பேரத்தை வலிமையை பெருக்குவதற்காக அல்லது தனித்து களம் காண்பதற்காக இந்த இரண்டு பொருள்களில் தான் இந்த பேச்சு அமைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக விஜய் தான் எதிர்கட்சி தலைவராக செயல்படுவார் என்றால் அது நேரடியாக அதிமுகவுக்கு சொல்லப்பட்ட மெசேஜ் என்றும் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைக்குமா என்றெல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் இவருடைய பேச்சு, ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய பேச்சு, இதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கின்றதா, இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா, இப்படி பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் அதில் சுமூகமான உடன்பாடுகள் இருக்கின்றதா என்ற சந்தேகத்தையும் எழுப்ப தொடங்கி இருக்கின்றது. அரசியல் அரங்கில் இந்த விஷயம் கவனம் பெற தொடங்கி இருக்கிறது. 2026 தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருந்தாலும் கூட தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் கூட்டணி அமைப்பது, எந்தெந்த தொகுதி தங்களுக்கு சாதகமான தொகுதிகள், எந்த தொகுதியில் யாரை நிறுத்தினால் யார் வெற்றி பெறுவார் என்பது போலெல்லாம் அரசியல் கணக்கீடுகளை செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு பேச்சு கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த விஷயத்தை அதிமுக, நாம் தமிழர் இது போன்ற கட்சிகள் மட்டுமில்லாமல் திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளும் கூட அதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த கூட்டணி அமையுமா அமையாதா, அவர் பேச்சினுடைய பொருள் என்ன என்பது பற்றி பேசி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.